ஹாய் வணக்கம். myself செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி 15 2021 ஜான்வரி 15 2021. இன்னைக்கு நடந்த முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜனவரி 15 2021. ஜனவரி 15 2021 நடப்பு நிகழ்வுகளின் சிறிய தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட். ஸ்டார்ட் அப் இந்தியா சர்வதேச உச்சி மாநாடு. இதுக்கு ஜென்ரலாக ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பரம்ப் அப்படின்னு. பிராரம்ப் தமிழில் வந்து பிராரம்ப், பிராரம்ப், PRARAMBH, ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட். ஸோ நாளைக்கு வந்து இந்த சம்மிட் நடத்துகிறாங்க. பிரதமர் வந்து ஆஸ் யூஷுவல் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் பேசுகிறார். ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புதிய கம்பெனி தொடங்குறத வந்து தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லோன் வாங்கி புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது. ஸோ இது மாநாடு நடத்துறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். அதில் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாநாடை நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஜனவரி 16 2016 கொண்டு வந்தார். ஜனவரி 16 2016 பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணார் இந்தியாவுக்கு, ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ நாளைக்கு வந்து 5 வருடங்கள் ஆகிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு, ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் செயல்படுத்தப்பட்டு 5 வருடங்கள் ஆகிறது. ஸோ நாளைக்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட் அப்படிங்கிறத பிராரம்ப் அப்படின்ற ஹெட்டிங்ல பிரதமர் வந்து நாளைக்கு விர்ச்சுவலா பேசுறார். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா PMKVY 3.0. So version 3 will be launched today. இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. 600 டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஸ்டேட்டுக்குமே. ஓகேங்களா, ஒட்டு மொத்தமா 600 டிஸ்ட்ரிக்ட்ல அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதை நடத்துறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகம், இந்த திட்டத்தை நடத்துறாங்க. பிரதமரின் திறன் இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது பிரதமரின் திறன் இந்தியா திட்டம். நாடு முழுவதும் 600 மாவட்டங்களில் இன்று தொடங்கப்படும். 3ஆம் கட்டது. ஸோ ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணது வந்து ஜூலை 15 2015. முன்னாடி பார்த்தது ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகேங்களா, ஜான்வரி 16 2015. இது ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது, திறன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஜூலை 15 2015 இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, to make India the skill capital of the world, இந்தியாவை வந்து உலகத்துக்கே திறன்மிகு தலைநகரமாக மாற்றுவதே வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவோட குறிக்கோள். ஸோ இப்போ வந்து இந்த 3rd phase ஆஃப் த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த கோவிட் ரிலேட்டட் ஸ்கில், இந்த கொரோனா காலத்துல ஓகேங்களா, இந்த கொரோனா காலத்துல என்னென்ன ஸ்கில்ஸ்னால இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ண முடியும், ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக அப்படின்றதுக்காக ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த 3rd phase ஆஃப் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா PMKVY, பிரதமரின் திறன் இந்தியா திட்டம். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் முதல் இயந்திர துப்பாக்கியை உருவாக்கியது இந்தியா. ஸோ 9mm மெஷின் பிஸ்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் பிஸ்டல். ஓகேங்களா, 9mm மெஷின் பிஸ்டல்
has been jointly developed by DRDO and Indian Army. DRDOவும் இந்திய ராணுவமும் கூட்டாக சேர்ந்து இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் 9mm மில்லிமீட்டர் இயந்திர துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. Sorry. DRDO, Defense Research and Development Organization. ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம். ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம். சாரி. ஸோ இந்த வெப்பனுக்கு பேர் வந்து ஆஸ்மின்னு வச்சிருக்காங்க. அஸ்மி ASMI அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பெருமை அல்லது சுயமரியாதை அல்லது கடின உழைப்பு. அதுக்கு அஸ்மின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து பெருமை, சுயமரியாதை மற்றும் கடின உழைப்பு. ஸோ கொஸ்டின் MCQல வந்து தயாரிச்சது இதில் ஜாயிண்ட்லி டெவலப்டு பை கேட்கலாம். ஓகேங்களா? DRDO அண்ட் இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து என்ன மில்லிமீட்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, 9mm மெஷின் பிஸ்டல். அண்ட் தேர்ட் கொஸ்டின் அதுக்கான பேரு ஆஸ்மி, ASMI அஸ்மி அப்படிங்கிறது மீனிங் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நல்லது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். என் கேவ்ஸ். ஆக்சுவலாக அதை அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம புரியறதுக்காக என் கேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். NCAVES. ஸோ 2017 ஐரோப்பிய யூனியனால தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஃபுல் ஃபார்ம் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். இயற்கை மூலதன கணக்கியல் மற்றும் சூழலியல் சேவைகள். ஓகேங்களா? இயற்கை மூலதன கணக்கியல் மற்றும் சூழலியல் சேவைகள். தமிழ் எவ்வளவு கஷ்டமா டிரான்ஸ்லேட் ஆயிருப்பாங்க. நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் 2017 ஐரோப்பிய யூனியன் தொடங்கியது இந்த திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா அது பேர்லேயே தெரிஞ்சிச்சு, எக்கோசிஸ்டம் சுற்றுப்புற சூழலை வந்து கணக்கெடுக்கிறது. ஸோ அது நாடை வந்து அதனுடைய சுற்றுப்புற சூழல் அறிவு வந்து நாட்டு மக்களுக்கு மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. டு ஹெல்ப் த நேஷன்ஸ் அட்வான்ஸ் த நாலேஜ் அண்ட் என்விரான்மெண்டல் எக்கனாமிக் அக்கௌண்டிங் இன் பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் அக்கௌண்டிங் தட் கேன் ஹெல்ப் இன் என்ஷூரிங் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. அதன் மூலமா நீடித்த வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்புறதுக்காக தான் NCAVES அப்படின்றது தொடங்கப்பட்டது. 2017 ஐரோப்பிய யூனியனால் தொடங்கப்பட்டது தான் NCAVES. ஸோ இது வந்து ஒரு 5 நாடுகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியா, பிரேசில், சீனா, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியம். NCAVES project is being implemented in 5 countries. India, Brazil, China, Mexico, South Africa. யார் பண்றாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டைவர்சிட்டி. இந்த 3 துறைகள் தான் இந்த 5 நாடுகளில் இந்த NCAVES ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா, பிரேசில், சைனா, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 நாடுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2017 ஐரோப்பிய யூனியனால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் சுற்றுச்சூழல் மேம்பாடு, சுற்றுச்சூழல் கல்வி அறிவு, அதனால் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் அப்படின்ற குறிக்கோள்ல செயல்பட்டு வருது. இந்த நாடுகள் ரொம்ப முக்கியம். 2017 யார் கொண்டு வந்தது? ஐரோப்பிய யூனியன். அதுவும் ரொம்ப முக்கியம். 3 ஃபோரம் நடத்த போறாங்க இந்தியன் கவர்மெண்ட். NCAVES இந்தியா ஃபோரம் 2021. ஓகேங்களா? ஸோ ஜனவரி 14 நேத்திக்கு ஒன்று நடத்திருக்காங்க, அடுத்தது ஜனவரி 21, அடுத்தது ஜனவரி 28. 3 ஃபோரம், 3 மாநாடு மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து NCAVES இந்திய ஃபோரம் 2021 நடத்துறாங்க. ஸோ இதில் அந்த 5 நாடுகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிளஸ் ஐரோப்பிய யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிளஸ் ஐக்கிய நாடு சபைகள் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். No chief guest for Republic Day 2021. So government has confirmed that there won't be a foreign head of state or government as a chief guest at this year's Republic Day celebrations. Only the 4th time this has happened since independence in 1947. சுதந்திரம் அடைந்த பிறகு 1947க்கு பிறகு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளாமல் இருப்பது இதுவே 4வது முறை. 2021 ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்டாக நம்ம கூப்பிட்டது வந்து இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனை நம்ம சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தோம். அவரும் வரன்னு சொல்லியிருந்தாரு. பட் இங்கிலாந்து கொரோனா வெர்ஷன் 2 ஓகேங்களா, செகண்ட் வேவ் அதிகமாக
இருக்கிறதுனால அவர் கடைசி நேரத்துல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரிப்பீல் பண்ணிட்டாரு. ஸோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா செகண்டா வேற யாரையா கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி மீடியால சொன்னாங்க. அதுவும் இல்லாம நேத்திக்கு வந்து சரீனாமோட பிரசிடென்ட் தான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. அவர் தான் பிரவாசி பாரதிய திவாஸ்லயும் வந்து சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டார். அவரை தான் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு மீடியாவில் ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு நடுராத்திரியில மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. There won't be any chief guest for 2021 Republic Day. There won't be any chief guest for Republic Day 2021. 2021 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர் யாரும் இல்லை. இது வந்து 4வது முறை. இதுக்கு முன்னாடி 1952, 53, 66, ஸோ இப்போ 2021 இந்த 4 குடியரசு தின விழாவிலும் சிறப்பு அழைப்பாளர்கள் சீஃப் கெஸ்ட் யாரும் இல்லை. 1952, 1953, 1966. ஸோ அதுவும் இல்லாம இந்த குடியரசு தின விழாவில் வந்து வங்கதேசத்துல 122 வீரர்கள் பரேட்ல பங்கெடுக்க போறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ வங்கதேசம் 50 வருடம் சுதந்திரம், இந்தியாவின் பங்கு, இதை ரெண்டையும் குளோரிஃபை பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து அடுத்த நாட்டோட வீரர்களை வந்து இந்திய குடியரசு தின விழா ராணுவ அணிவகுப்புல கலந்துக்க பெர்மிஷன் தந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த நாடுவோட ராணுவ வீரர்கள் வந்து இந்திய குடியரசு தின விழாவில் பங்கெடுக்கிறது வந்து இது 2வது முறை. 2016 ஏற்கனவே பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் இந்திய குடியரசு தின விழா ராணுவ அணிவகுப்புல கலந்துகிட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, 2016 பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வங்கதேசத்தை கூப்பிட்டது வந்து 50 வருஷம் டிப்ளமாட்டிக். ஸோ சுதந்திரம் வங்கதேசம் அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தான். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இந்திரா காந்தி தான் மெயின் ரீசன் டு லிபரேட் த ஈஸ்ட் பாகிஸ்தான் ஃப்ரம் த வெஸ்ட் பாகிஸ்தான். ஸோ தற்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா. வங்கதேச தலைநகரம் டாக்கா. இந்தியாவில் இருக்கிற எல்லை கோட்டில் நெய்பரிங்ல வந்து லாங்கஸ்ட் பார்டர் லென்த் கொண்ட நாடு வங்கதேசம். இந்தியா இருக்கிற அண்டை நாடுகளில் மிக நீண்ட எல்லைக்கோடை கொண்டு உள்ள நாடு வங்கதேசம். ஸோ வங்கதேசம் கங்கா பிரம்மபுத்திரா ரெண்டும் இணையும் இடம் அதுதான். சுந்தரவன காடுகள், லார்ஜஸ்ட் டெல்டா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சுந்தர்பன்ஸ், கேஞ்சட்டிக் டெல்டா எல்லாமே பங்களாதேஷ் ரிலேட்டட் தான் இருக்கு. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். நோ பட்ஜெட் காப்பர்ஸ் இன் 2021. 2021 மத்திய நிதிநிலை அறிக்கை யாருக்கும் கையில் தரப்பட மாட்டாது. For the first time since November 26, 1947, the budget corpus will not be printed. So 1947 பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2021 முதல் முறையாக நிதிநிலை அறிக்கை மத்திய அரசுக்கான பட்ஜெட்டை வந்து பிரிண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. நார்த் பிளாக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அங்கே தான் இருக்காங்க. நார்த் பிளாக், சவுத் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லி செக்ரட்டரியேட்ல. ஸோ நிதி அமைச்சத்தில் வந்து அங்கே வந்து ஒரு டெடிகேட்டட் ப்ரெஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ டெடிகேட்டட் ப்ரெஸ் இருக்கு, அங்கே தான் பட்ஜெட்டை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதை பூட்டியே வச்சிருவாங்க. அவங்களுடைய மொபைல் ஃபோன் எதுவுமே வந்து இருக்காது. பட்ஜெட் பிரிண்ட் பண்ணுறப்ப அவங்க வெளியே போக முடியாது. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அத்தனை பேரோட கான்டாக்ட்ஸுமே வெளியே போகாத மாதிரி பார்த்துட்டு தான் பட்ஜெட் பிரிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பட்ஜெட்டோட இது வெளியே லீக் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு அது எதுவும் பண்ணலை கொரோனா பேண்டமிக்னால. ஓகேங்களா, கொரோனா பேண்டமிக்னால இது எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அல்வா செரிமனி ஒன்று நடத்துவாங்க. நிதி அமைச்சர் வந்து அல்வா கிண்டுவாரு. அது ஒரு பிக்சரா வைரல் வரும். அவர் எதுக்கு அல்வா கிண்டுறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஓகேங்களா, அந்த செரிமனியும் மிஸ் ஆகுது. அதே மாதிரி 750 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பட்ஜெட் காப்பியை வந்து கையில தருவாங்க. இந்த முறை அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து டிஜிட்டலா ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா, பொருளாதார நிதி அறிக்கை எல்லாமே வந்து இட் வில் பி மேட் அஸ் த சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எந்த பேப்பரும் வராதனால அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து அந்த லாரி நிறைய அந்த 750 எம்பிஸ்க்கு தர வேண்டிய அந்த காப்பீஸ் கொண்டு லாரி பிக்சரும் இந்த தடவை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ பட்ஜெட் இந்த வருடத்துக்கு February 1, 2021 மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வாங்க. February 1, 2021. Moving on to next one. T. Natarajan, 300th player to represent India at the test match.
ஸோ பிரிஸ்பேன் டெஸ்ட் சீரிஸ் இந்தியா ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருக்குது. ஸோ 2 இந்திய வீரர்கள் வந்து டெஸ்ட் மேட்சுக்கு முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரிஸ்பேன் டெஸ்ட் ஆட்டத்தில் ஒன்று வந்து நட்ராஜன், இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தர், ரெண்டுமே தமிழ்நாடு. ஸோ இதில் நட்ராஜன் வந்து இந்தியாவின் 300வது டெஸ்ட் பிளேயர் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். ஓகேங்களா, இந்தியா கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடும் 300வது வீரர் அப்படின்ற பெருமையை தமிழகத்தைச் சேர்ந்த நட்ராஜன் வாங்கியிருக்கிறார். He becomes the 300th player to represent India at the test level. Next one liners. January 15 இன்னைக்கு இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே. Salute to the real heroes of the India. ஸோ இந்த தினத்தை எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெனரலா இந்தியன் ஆர்மிக்கு பதவி ஏற்ற நாள் அதுன்றதுனால. ஓகேங்களா, KM கரியப்பா இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டேக் த இந்தியன் ஆர்மி ஜெனரல். ஸோ அந்த டேவை ஞாபகப்படுத்துறதுக்காக, கௌரவிக்கிறதுக்காக ஜனவரி 15 வந்து இந்தியன் ஆர்மி டேவா கடைபிடிக்கிறாங்க. Next is shocking news for India and China. Vietnam is emerging as a low-cost manufacturing hub in Asia. ஆசிய நாடுகளில் இந்தியாவையும் சைனாவையும் பின்னுக்கு தள்ளி வியட்நாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா முன்னேறிட்டே இருக்குது. பிகாஸ் டியூ டு இஸ் லோ காஸ்ட். சாரி. நெக்ஸ்ட் ஒன், தானே முனிசிபல் கார்பரேஷன். Thane Municipal Corporation has launched a period room initiative to promote the menstrual hygiene in women. ஸோ பெண்களுக்கான அந்த மாதவிடாய் அந்த நாட்களை வந்து பீரியட் ரூமும் தனியாக வந்து தானே நகராட்சி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு, அவங்க அறிமுகப்படுத்திருக்கிறாங்க பீரியட் ரூம். நெக்ஸ்ட் ஒன், புக் த பாப்புலேஷன் மித் இஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா. புக்கு ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எழுதினது வந்து முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி. The Population Myth, Islam, Family Planning and Politics in India by SY குரேஷி. புக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா புக் எழுதுனது வந்து இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு SY குரேஷி. So with this I'm coming to an end for today's current affairs video session January 15, 2021. So வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹேவ் a good day and be safe.